ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து புதுசாக வந்திருக்க டபுள் பேரல் ஈவெண்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோல்டு ரயில் ஸ்பின்லாம் பண்ணிட்டு போயிடுவோம். கேரட்லாம் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, 10 ஸ்பின் பண்ணுவோம். ஒன்றும் உழுவக்கூடாது, ரேர் ஐட்டம். ஓகே, உழுவலை. நல்லபடியாக ஆரம்பிப்போம். சவுண்ட்லாம் குறைச்சிக்குவோம். ஓகே, டபுள் பேரல் ஈவெண்ட் வந்தாச்சு. ஏற்கனவே ஒரு ஸ்பின் பண்ணியிருந்தோம் ஃப்ரீ ஸ்பின் டோக்கனில். அதில் நமக்கு வந்து இந்த 100 பெட்டுக்கு வந்துருச்சு. அப்பயே தெரிஞ்சு நமக்கு ரொம்ப லக்கு இருக்குது போலன்னு. அதனால் இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னே நல்ல ஒரு நாமத்தை அடிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு 20 போடுவோம். சிங்கிள் ஸ்பின்னில் ஏதாவது உழுவுதா? உழுவலை. உழுவலையா? மறுபடியும் ஓகே, மறுபடியும் ஒரு 90. என்னங்க போங்க. ஓகே, நம்மகிட்ட 2060 டைமண்டுக்கிட்ட இருந்துச்சு. கடைசியாக நம்மளுக்கு என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். டேய், உந்துச்சுரா. ஆல்ரெடி இந்த கன்று உந்துச்சுரா. டேய், இதோட 2வது வாட்டி இந்த உழுவுதுங்க இந்த கன்று. ஸோ எங்கடா 100 டோக்கன் விழுமாடா? உளுந்ததே விழுந்தா 100 டோக்கன் தருவீங்கடா. டேய், என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? எங்க உளுந்தது ஒரு வாட்டி விழுந்துச்சுன்னா 100 அந்த டோக்கன் தருவாங்க. அதே கூட சந்தோஷப்படலான்னு பார்த்தா கூட அதுக்கும் எவ்வளோ தந்தாங்க? 35 தந்துதாங்களாட்டுக்கு. டைமண்ட் காலியாகிடுச்சு. நமக்கு இப்போ தான் 100 டோக்கன் வந்துருச்சு. ஓகே, மாடி சுற்றுவோம். உளுந்துரு உழுவுல. என்னங்க? ஓ, 200க்கு இந்த கன் எடுத்துடலாமா? ஓகே, இது எவ்வளோ பவரு? டபுள் 0 ஸ்பீடு, சிங்கிள் டேமேஜ். ஓகே, டபுள் பேரலுக்கு 0 ஸ்பீடு ஆல்ரெடி இருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் தேவையில்லை. மறுபடியும் ஸ்பின் போடுவோம். நம்பிக்கை இழக்க இப்போ தான் சொன்னேன், நம்பிக்கை இழக்க வேணான்னு. நல்லா செஞ்சிட்டாங்க. சூப்பர். மறுபடியும் அந்த கன்னை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரொம்ப லக்கு பார்த்தீங்களா? நமக்கு இதோட 3 ரேர் ஐட்டம் வந்துச்சு. ஆனால் என்ன, ஒரே ரேர் ஐட்டத்தை 3 வாட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு டோக்கனை பாருங்க, 35 கொடுக்குறாங்க. 100 கூட கொடுக்கல. ஸ்பின் பண்ணிட்டோம். வாய்ப்புல ராஜா அப்படிங்கிறாங்க. ஓகே, இதோட 200 வந்துருமா? டோக்கன் 200 வந்துடணும். இப்படி தந்தால் மயிரை தான் வரும். 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பின்னுக்கு. போயிட்டோ தம்பி அப்படிங்கிறாங்க. விழுந்துச்சா? என்ன உளுந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் இல்லையா? ஓகே, 200 வந்துச்சு. பரவாயில்லையே. ஒரு கன் எக்யூப் பண்ணலாம். நம்மகிட்ட என்ன 690 டைமண்ட் இருக்குது. இது எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 50 டோக்கன் தேவைப்படுது. இது வேறு டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுங்க. டவுன்லோட் ஆகி தொலை மாட்டேங்குது டக்குன்னு. இது டவுன்லோட் ஆகிற டைமில் நம்ம போய் ஸ்பின் பண்ண போயிடுவோம். வேணாம், நல்லா கிளிக் பண்ணி விடுவோம். டவுன்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க கன்று. பவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அழுத்தி பிடிக்க நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு 90 விழுந்துருமா? கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. டேய் கொடுத்துருங்கடா. இதுக்கப்புறமா கொடுங்கடா. நான் வேறு டோக்கன் வந்துட்டு வேறு எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா. தர மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஸ்பின்னை போடுவோம். உளுந்துரு பக்கம். எல்லாம் நக்கிட்டு போகுது டைமண்டெல்லாம். தரவே மாட்டேங்கிறாங்க.
ஓகே, இன்னும் ஒரு 5 டோக்கன் தேவைப்படுது. ஸ்பைஸ் ஸ்பின்னாகவே போட்டுடலாம். கரெக்டாக கொடுப்பாங்க பாருங்க, கரெக்டாக பாருங்க. 54 வந்துருச்சு. ஓகே, இது எடுக்கலாமா இல்லை இதுவா 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 இதுவா? ஓகே, ஃபைனலி நம்ம ஆசைப்பட்ட கன்னை எடுத்தாச்சு. இந்த ஈவெண்ட்டில் இருக்க டாப் கன் என்னடா 1887 இவ்வளவு எடுத்தாச்சு ஒரு வேலையாக. இதான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டபுள் பேரல் லெஜெண்ட்ரி எடுத்தாச்சு. ஓகே, கேரக்டர் முதல் மாற்றுவோம். ஒன்றையெல்லாம் மாற்றிட்டு வந்து ஒரு மயிரும் எனக்கு கிடைக்கல. கேரக்டர் மாற்றிடுவோம். ஓகே, கேரக்டர் மாற்றியாச்சு. இப்போ கன்னை எக்யூப் பண்ணலாம். ஷார்ட் கன். ஓகே, எக்யூப். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.